அனைவருக்கும் வணக்கம். காட்டுக்கே ராஜா சிங்கம், நல்ல சங்கங்களுக்கு ராஜா நம் அரிமா சங்கம். எல்லோருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்று வெறித்தனமாக சுற்றும் ஒரு சிங்கத்தை பற்றித்தான் இன்று நாம் காண இருக்கிறோம். ஆம், அது வேறு யாரும் இல்லை, நமது த லெஜண்ட் ஆஃப் லயன்ஸ் கிளப் அண்ட் ஹானரபிள் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நமது GLT கோஆர்டினேட்டர் PMJFER ஆர் ராமசுப்ரமணியன் அவர்கள். யார் இந்த ராமசுப்ரமணியன்? அவரை பத்தி அப்படி என்ன சொல்ல போறாங்க பார்க்கலாம் வாங்க. சுயநலமாக இருக்கும் இவ்வுலகில் பொதுநலத்துடன் லயன்ஸ் கிளப்பில் தனது 30வது ஆண்டை வெற்றிகரமாக முடித்து 31வது ஆண்டில் தொடக்கத்தில் இருக்கும் நமது வேங்கைக்கு வாழ்த்துக்கள். தனது வாழ்வின் ஏறக்குறைய பாதி ஆண்டுகள் லயன்ஸ் கிளப்புக்காக அர்ப்பணித்து உள்ளார். இந்த மகத்தான செயலை என்னவென்று பாராட்டுவது? 1978 இவரது சேவையை தொடங்கிய வருடம். ஆம், தனது 6ஆம் வகுப்பிலேயே இவர் பொது சேவையை ஆரம்பித்து உள்ளார். 1978 மதிய உணவு திட்டத்தில் ஹையஸ்ட் டோனர் ஆஃப் த கிளாஸ் இவர்தான். இவரது பெற்றோர்கள் அந்நாளிலேயே சேவை எனும் அரிய பாலை ஊற்றி வளர்த்திருக்கிறார்கள் என்று இதன் மூலம் நாம் அறியப்படலாம். 1994 தனது 27வது வயதில் லயன்ஸ் கிளப் மெம்பராக சேர்ந்துள்ளார். சேர்ந்தவுடன் அவருக்கு எந்த பதவியும் கிடைக்கவில்லை. பிறகு அவரது தர்மத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பரிசு 1998 முதல் 99 வரை சங்கத்தின் செயலாளராக பொறுப்பு வகித்தார். 1999 முதல் 2000 வரை சங்கத்தின் தலைவராக பொறுப்பு வகித்தார். 2001 முதல் 2002 வரை வட்டார தலைவராக பொறுப்பு வகித்தார். 2002 முதல் 2003 வரை மாவட்ட தலைவராக பொறுப்பு வகித்தார். 2003 முதல் 2004 வரை மண்டல தலைவராக பொறுப்பு வகித்தார். 2004 முதல் 2017 வரை மாவட்ட தலைவராக பொறுப்பு வகித்தார். 2017 முதல் 2018 வரை அமைச்சரவை செயலாளராக பொறுப்பு வகித்தார். 2018 முதல் 2019 வரை அமைச்சரவை ஆலோசகராக பொறுப்பு வகித்தார். 2019 முதல் 2020 வரை GMT கோஆர்டினேட்டராக பொறுப்பு வகித்தார். 2020 முதல் 2021 வரை GLT கோஆர்டினேட்டராக பொறுப்பு வகித்தார். 2021 முதல் 2022 வரை GST கோஆர்டினேட்டராக பொறுப்பு வகித்தார். 2022 முதல் 2023 வரை GAT கோஆர்டினேட்டராக பொறுப்பு வகித்தார். 2023 முதல் 2024 வரை GLT கோஆர்டினேட்டராக பொறுப்பு வகித்துக் கொண்டிருக்கிறார். இவர் தொடர்ச்சியாக இத்தனை பொறுப்புகளில் இருந்தது முன்னாள் ஆளுநர்கள் இவர் மேல் வைத்திருந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு ஏற்ப தன்னுடைய பொறுப்புகளை அனைத்து ஆண்டுகளிலும் சிறப்பாக செய்து முடித்துள்ளார். வாழ்நாளில் ஏறக்குறைய பாதிக்கும் மேற்பட்ட காலத்தை 30 ஆண்டு காலம் இந்த அரிமாவுக்காக பாடுபட்டு அரிமாவில் உள்ள நண்பர்கள் அனைவருடனும் நன்றாக பழகி நல்ல ஆலோசனையும் வழங்கியுள்ளார். இவ்வுலகம் இளைஞர்கள் கையில் என்பதில் இவருக்கு நம்பிக்கை அதிகம் உண்டு. அதற்காக அவர் ஸ்கில் ஆஃப் அடலன்ஸ் செல்ஃப் கான்பிடன்ட் புரோகிராம் வெற்றிகரமாக நடத்தினார். அது மட்டுமின்றி 15 யூத் கிளப்ஸ், அதாவது லியோ கிளப் ஆரம்பித்து உள்ளார். ஒரு கிளப் ஆரம்பிப்பதில் எவ்வளவு கடினம் என்று அரிமா சங்கத்தில் உள்ள அனைவருக்கும் தெரிந்த விஷயம். இதில் 15 கிளப், அதுவும் லியோ கிளப். இவரது உழைப்பை பற்றி சொல்வதற்கு என்னிடம் வார்த்தைகளே இல்லை. இயற்கையின் கையில்தான் நமது வாழ்க்கை உள்ளது என்பதற்கு சான்றாக 5000 மரக்கன்றுகளை நட்டினார். பலமுறை லயன்ஸ் இன்டர்நேஷனல் அவார்டு பெற்றுள்ளார். நமது சங்க உறுப்பினர்களை ஊக்குவிப்பதற்காக பல ட்ரைனிங் செஷன் தனது சொந்த செலவில் நடத்தியுள்ளார். அரிமா சங்கத்தையும் தவிர இவரது சேவையானது கல்லூரி படிப்பை முடித்த அனைவரும் தனது வேலையை பார்த்து சென்ற அந்த காலத்தில் 5 முறை CIT பிரசிடென்டாக திகழ்ந்தார். அந்த 5 வருடம் CIT அலுமினியின் பொற்காலமாக திகழ்ந்தது. வாழ்க்கை அனுபவிப்பதற்காகவும் எண்ணற்ற சந்தோஷத்திற்காகவும் நண்பர்களை கூட பழகும் இந்த காலத்தில் தனது நண்பர்களுடன்
சென்னை பிளட் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்தார். அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 7 லட்சம் மதிப்பிலான சர்வீஸ் ப்ராஜெக்டை வெற்றிகரமாக நடத்தினார். உதவி என்று கேட்டு வருபவர்களுக்கு உதவி செய்வது நல்ல விஷயம். ஆனால் எங்கெல்லாம் உதவி தேவைப்படுகிறது என்று தனது முழு உழைப்பையும் கொடுத்து உதவிய அரிமாவின் வேங்கை நமது ராம் சார் வேற லெவல். நம் எல்லோருக்கும் கஜா புயல் நினைவு உண்டு. அந்த நேரத்தில் 1000 குடும்பத்தினருக்கு மளிகை பொருள் வாங்கி கொடுத்தார். குழந்தைகளின் கல்வியை நம்பித்தான் நமது நாடு உள்ளது என்று நன்கு அறிந்த அவர் வேதாரண்யத்தில் பயிலும் 300 மாணவர்களுக்கு படிப்புக்கான புத்தகத்தை வழங்கினார். அதேபோல் திருச்சி புயலில் பாதிக்கப்பட்ட 250 மாணவர்களுக்கு புத்தகமும் புத்தக பையும் வழங்கினார். உடுமலைப்பேட்டை கல்லூரியில் பயிலும் பிசிக்கலி சேலஞ்ச்டு மாணவர்களுக்கு உதவி செய்துள்ளார். தான் படித்த CIT கல்லூரியின் ஒவ்வொரு வருடமும் 4 மாணவர்களுக்கு தலா 10,000 கொடுத்து உதவியுள்ளார். சமீபத்தில் கூட பொறியியல் படிப்புக்காக ஒரு மாணவனுக்கு ரூபாய் 65,000 ரூபாயை கொடுத்து உள்ளார். ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் ஒரு குழந்தையை படிக்க வைப்பதற்கு எவ்வளவு கஷ்டம் என்பதை நாம் நன்கு அறிந்தோம். ஆனால் இவர் மூலம் படிப்பு முடித்தவர்கள் பல பேர், பல இளைஞர்களை உருவாக்கி பல தூண்களை கொடுக்க உதவிய நமது ராம் சாருக்கு மனமார்ந்த நன்றிகள். அது மட்டுமின்றி அன்றாட வாழ்வில் சிக்கித் தவிக்கும் ஆட்டோ டிரைவர் ஒருவருக்கு ஆட்டோ வாங்குவதற்கு ரூபாய் 50,000 கொடுத்து உதவியுள்ளார். இவரது சேவையில் என்னை மனம் மகிழ செய்த சேவை, உதகையில் நடந்த நிலச்சரிவில் சிக்கிய 200க்கும் மேற்பட்ட மக்களுக்கு பெட்ஷீட் கொடுத்து உதவியுள்ளார். ஒருவர் ஆபத்தில் சிக்கினால் அவருக்கு என்ன தேவை என்று யோசித்துக் கொடுக்கும் வள்ளலாக திகழ்ந்தார். நான் தேடி எடுத்த விஷயங்களும் எனக்கு தெரிந்த ராம் சாரின் சேவைகள் மட்டுமே இந்த தொகுப்பில் குறிப்பிட்டுள்ளேன். அவர் இதற்கும் மேலாக நிறைய நல்ல விஷயங்கள், நல்ல சேவைகளை செய்துள்ளார். ஏதேனும் விட்டிருந்தால் மன்னிக்கவும். உங்களில் யாருக்காவது இதில் இடம்பெறாத சேவைகளை பற்றி அறிந்திருந்தால், தெரிந்திருந்தால் பகிரவும். நமது நாடு முன்னேற, நமது அரிமா சங்கம் வளர, நம்மை வழிகாட்ட, அடுத்து வரும் இளைஞர்களுக்கு கை கொடுத்து தூக்கிவிட ராம் எனும் அச்சாணி தேவை என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.